அடுத்து ஒரு அண்மை செய்தி பார்க்கலாம். கேரள மாநிலம் அதிரப்பள்ளி பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் 2 உயிரிழந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கியிருக்கலாம். பிரசாத், என்ன நடந்தது? அந்த 2 தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அவர்களோடு வேறு யாரேனும் சென்றார்களா? விவரங்கள் என்ன? வணக்கம். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்திற்குட்பட்ட அதிரப்பள்ளி என்பது ஒரு சுற்றுலா பகுதியாகும். வனப்பகுதியை ஒட்டிய நீர்வீழ்ச்சி உள்ளடக்கிய இந்த பகுதியில் அதிகமான பழங்குடியின மக்களும் வசித்து வருகிறார்கள். அதிரப்பள்ளியை ஒட்டிய வாழச்சால் கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் அந்த வனப்பகுதிக்குள் சென்று தேன், மூலிகை, விறகு உள்ளிட்டவை சேகரிப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் வழக்கம் போல அந்த பழங்குடியினத்தை சேர்ந்த சதீஷ், அவரது மனைவி ரமா, ரவி, அவரது மனைவி அம்பிகா உள்ளிட்ட ஒரு 2 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அங்கே வழக்கம் போல பொருட்களை சேகரிப்பதற்காக வனத்திற்குள்ளே சென்றார்கள். எதிர்பாராத விதமாக அந்த பகுதியில் வந்த காட்டு யானை திடீரென இவர்களை துரத்தியது. இவர்கள் அனைவரும் சிதறி ஓடினாலும் அந்த சதீஷ் என்பவர் ஓட முடியாமல் அவரை யானை தாக்கியது. இதற்கிடையே இவர்கள் அனைவரும் வெளியேறி விட்டார்கள். அவர்கள் 2 பேர் வனத்தை விட்டு வெளியே வந்த நிலையில் 2 பேர் திரும்பி வரவில்லை. ரவியினுடைய மனைவி அம்பிகா, அதே போன்று சதீஷ் ஆகிய 2 பேரும் வரவில்லை. உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் வனத்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று சோதனையிட்டார்கள். அந்த அடிப்படையில் 2 பேருடைய சடலம் மீட்கப்பட்டது. ஒன்று அம்பிகா, இன்னொன்று சதீஷ். சதீஷ் யானை தாக்கி உயிரிழப்பது தெரிய வந்துள்ளது. அம்பிகா வெள்ளத்தில் மூழ்கி இறந்தாரா என்கின்ற சந்தேகம் இருக்கவில்லை. காரணம், அதற்கு அவரது சடலம் வெள்ளத்தில் காணப்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதியில் விசாரணை, அந்த ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதே பகுதியில் நேற்று இரவும் ஒருவர் தேனெடுக்க சென்ற 20 வயதான செபாஸ்டியன் என்கின்ற ஒரு இளைஞர் நேற்று காட்டு யானை தாக்கி பலியானார். இந்த பகுதியில் காட்டு யானையினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக மஞ்சள் கொம்பன் என்கின்ற யானை தான் இந்த பகுதி மக்களை அதிக அளவில் தாக்குகின்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.